கூட்டத்துக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க. தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், வசனங்கள் 6 10 வரையிலும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் உபவாசத்துக்கு உகந்த உபவாசமாக இருக்கிற நம்ம அநேக முறை இதில் நம்ம தியானித்திருக்கிறோம். அநேக வருடங்கள் அநேக சத்தியங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு நாம் இதில் இன்னும் வெளிச்சத்தை நம்ம காண்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். வெளிச்சத்தின் ஆண்டு, உபவாசத்தினால வெளிச்சம் உண்டாகும் என்கிற தலைப்பில் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும் என்கிற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக நம்ம வாசிக்கலாம். ஈசாயா கேபிட்டல் 58, ஈசாயா சாப்டர் 58 verse 6 till 10 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓகே, நொஷ்கில் வாசிக்கிறவங்க நொஷ்கிலையும் வாசிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமென். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அல்லேலூயா. அதோடு கூட யோபுனுடைய சரித்திரத்தில் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து வாசிங்க. ஜாப் கேபிட்டல் 12 ஷூஎஃப்எம். வாசிக்கலாமா? யோபு 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாற திரிய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு கூட நம்ம இடத்துல பேசுவார், இடைப்படுவார், வெளிச்சத்தை கொண்டு வருவார். தலைகளை தாழ்த்தி இதனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அன்புள்ள எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உபவாசத்தை உகந்த உபவாசமாக ஏறெடுக்க ஆலோசனை தந்த எங்கள் நல்ல தெய்வம், உங்கள் சமூகத்தில் உங்கள் பிள்ளைங்க உபவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. உபவாசத்தோடு கூட அவங்களை ஏறெடுத்த துதிகளை நீர் சுகந்த வாசனை நுகர்ந்திருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரஸ்தாபம் பண்ணின சகல பிரஸ்தாபத்துக்கும் அதிகமாக நீர் பிரஸ்தாபம் பண்ணின ஒரு வார்த்தைக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. உபவாசம் எப்படி இருளை போக்கும், உபவாசம் எப்படி மத்தியானத்தை போல பட்டப்பகலை போல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும் என்று எங்களிடத்துல இடைப்படுங்க. கர்த்தர் தாமப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் பி சீட்டட். அமர்ந்து கொள்ளுங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கே என்றென்றைக்கும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ராகிலும் ஒருவர் சொல்ல முடியுமா வாக்குத்தத்தத்தை? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமேன். உன் துக்க நாட்கள் உனக்கு முடிந்து போகும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தோம். வருஷத்தோட முதல் நாள்ல இருந்து ஊழியக்கார் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? அந்த வெளிச்சம் போன பைபிள் ஸ்டடியிலையும் நம்ம பார்த்தோம். இங்கே சொல்கிற வெளிச்சம் ஏசையா அப்போகலிப்டிக்கா சொல்லுவாங்க, அதாவது பின்னாட்களில் வரப்போகிறத சொல்கிறாரு. இங்கே ஏசையா 60:22 என்ன சொல்கிறாருன்னா, 19 சொல்கிறாரு, உன் சூரியனும் உன் சந்திரனும் உனக்கு தேவையில்லை. வெளிப்படுத்தல நடக்க போகிற கர்த்தருடைய வருகையின் நாளில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை தான் இங்கே தீர்க்க தரிசனமாக ஏசையா சொன்னது தான் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் நமக்கு சூரியனும் சந்திரனும் தேவைப்படாது, கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நேற்று தினத்தில் யார் நிலாவை போய் பார்த்தீங்க வெளியில்? நான் நினைக்கிறேன் நாளைக்கு பௌர்ணமின்னு நினைக்கிறேன். விருப்பமாக இருக்கிறவங்க போய் பாருங்கள். எனக்கு நிலா பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நேற்று ஃப்ளைட்டில் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பிரகாசம், ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த வெளிச்சம் தெரிகிற அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. நான் இருக்கிற பகுதியில் மலை முழுவதும் ஸ்னோ. அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த வெள்ளை பனி அப்படியே ஜொலிக்கிறது போல் ரொம்ப அழகாக இருந்தது. நிலாவுக்கும் வெளிச்சம் உண்டு இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சூரியன்லேருந்து கிடைக்கிற வெளிச்சத்தை நிலா வாங்கி கொண்டு, அது சூரிய வெளிச்சத்தை சோலார் லைட் சொல்லுவாங்க, அதிலிருந்து கிடைக்கிற வெளிச்சத்தை தான் நிலா பிரதிபலிக்கிறது. நிலாவே இவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னா சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், 4வது நாளில் பகலை ஆள பெரிய சுடராகிய சூரியனையும் இரவை ஆள சிறிய சுடராக, there shall be a big source of light and that shall be called as sun in the day, and the little one smaller than the little bigger one that can be called as moon, and that shall be the source of light in the night அப்படின்னு சொன்னார். அப்போ 2 சுடர்களையும் உண்டாக்கி வைத்துட்டு இது சூரியன் இது சந்திரன் சொன்னார். சூரியன் இன்னைக்கு நமக்கு எதற்காக தேவைப்படுதுன்னா நாட்காட்டிக்காக, ஃபார் கேலண்டர் பர்பஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் நிறைய ஹிஸ்ட்ரிக்குள்ளெல்லாம் போகலை. 2 கேலண்டர் இருக்குது, லூனார் கேலண்டர் இருக்குது, சோலார் கேலண்டர் இருக்குது இல்லையா? நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் கொஞ்சம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்ட கேலண்டர், எகிப்தியர்கள் கொண்டு வந்த கேலண்டர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 365 நாட்கள் என்று சொல்கிறோம். இந்த 365 நாட்களை பிரிக்கிறதற்காக தான் நமக்கு உதவி செய்கிறது என்ன? இந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு உதவி செய்யுது. பகல் நமக்கு சூரியன், இரவு நமக்கு சந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஏசையா 60:19, ஏசையா சாப்டர் 60:19 என்ன சொல்கிறாரு? யூ ஷால் நாட் நீட் எய்தர் சன் ஆர் மூன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறார். உனக்கு ஒளி கொடுக்கறதுக்காக, வெளிச்சம் கொடுக்கறதுக்காக உனக்கு சூரியனும் வேண்டாம் சந்திரனும் வேண்டாம், நானே உனக்கு வெளிச்சமாக இருப்பேன்னு சொல்கிறார். இது எப்போ நடக்க போகுது? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக மேசியாவாக வானம் மீதியில் வரும்போது நடக்க போகிற ஒரு சம்பவம். இது அப்புறம் நடக்க போகிறது. இதுக்கு முன்பதாக எப்போ நடந்தது என்று பார்த்தா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 13 வசனங்கள் வரையிலும் இருந்த வெளிச்சம் தான் நம்ம கர்த்தர் சொல்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சமும், ஏன்னா 4வது நாளில் தான் என்ன வராரு ஆண்டவர், என்ன பண்ணுறாரு? நம்ம போன கிழமை வாசித்தோம், சூரியனை உண்டாக்குறார், சந்திரன். அந்த 4th day God created sun and moon, and until then 3 days, 3 whole day and night there was no sun, there was no moon. சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. ஆனால் என்னாச்சு? வெளிச்சம் வந்தது, இருள் வந்தது, வெளிச்சம் வந்தது, இருள் வந்தது. அப்போ எதனால் அந்த வெளிச்சம் வந்தா இருக்கும்? தேவனே அதற்கு வெளிச்சமாக இருப்பார். அதே போல தான் ஏசையா சொல்றாரு 60ஆம் அதிகாரம், ஏசையா 60 சொல்றது போல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில், அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்த அந்த வெளிச்சம் தான் நமக்கு கடைசியில் இருக்க போகிறார் என்று சொல்ல. அதனால நீ என்ன பண்ணாத, கவலைப்படாதன்னு சொல்றார். இப்போ நம்ம உபவாசத்து கூட்டத்துக்கு நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு உபவாச கூட்டத்துக்கு நான் ஒரு தலைப்பு சொன்னேன், இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு சொன்னேன்,
உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருளை போக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெளிச்சம் இருள் என்கிறத நம்ம பிப்ளிக்கலாக நம்ம கற்றுக்கொள்வோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேத படிப்பில் சொல்லி கொடுக்கறது போல் சொல்லி கொடுத்தேன். நான் வேதத்தின் ஊடாக நம்ம பார்த்தோம் என்றால் வெளிச்சமும் இருட்டும் எதை அடையாளப்படுத்துகிறது? லைட் அண்ட் டார்க்னஸ் ஆஸ் பர் தியாலஜிக்கல் சிம்பிள்ஸ் பைபிள் படி பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சம் என்ன சொல்லுதுன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை காட்டும். உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் காண்பித்த ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிச்சம், ஆண்டவருடைய கிருபை உதவி வெளிச்சம். அடுத்து வெளிச்சம் உண்மையை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். பகல் என்ன பண்ண மாட்டீங்க, தடவி தடவி நடக்க மாட்டீங்க இல்லையா? நீ எல்லாரும் பாருங்க, என்ன பகல் என்ன பண்ண மாட்டீங்க, தடவி தடவி, ஓ இதுதான் மேசையா, ஓ இதுதான் அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டீங்க, தடவி தடவி நடக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். வெளிச்சம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அதே போல வெளிச்சம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். வேதத்தின் ஊடாக நம்ம பார்க்கலாம், அதை தொடர்ந்து பார்ப்போம். அதே வேளையில் இருள், வெளிச்சம் நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய உதவியையும் கிருபையும் கொடுக்கிறது போல இருள் நமக்கு என்ன கொடுக்கும்? ஆண்டவருடைய இல்லாமையை காட்டும். கர்த்தர் இல்லாமல் போயிட்டா நமக்கு என்ன ஆகிடும்? இருளாக மாறிடும். அதனால தான் சொன்னேன், பகலில் சூரியன் வந்தால் வெளிச்சம் நாள், சூரியன் போயிட்டா அது இரவு. முதல் 3 நாள் பகலுமானது இருளுமானது. எப்படி வந்தது? ஆண்டவர் வந்தா பிரசன்னம் வெளிச்சம் நாள், ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் போனால் இருள் இரவு. அப்போ வெளிச்சம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது போல இருள் என்னத்தை குறிக்கும்? ஆண்டவருடைய இல்லாமையை குறிக்கும், ஆண்டவருடைய பிரசன்ஸ் நமக்கு இல்லை என்கிறத குறிக்கும். அதே போல் இருள் என்னெல்லாம் கொடுக்கும்னா குழப்பத்தை கொடுக்கும். எது எங்கே இருக்குதுன்னே தெரியாது உங்களுக்கு, எது எப்படி நமக்கு வரும்னே நமக்கு தெரியாது. தடுமாறி இருக்கிறீங்களா? இருட்டில் தவறி கீழே விழுந்துருக்கிறீங்களா? எப்பொழுதுமே நீங்கள் நடந்து போகிற ஒரு பாதையில் ஒரு சின்ன ஒரு கல் இருக்குது, தடுமாறி இருக்கிறீங்களா? ஆனால் பகலில் என்ன பண்ண மாட்டீங்க, ஏன்னா நமக்கு தெரியும். ஆனால் இருளில் நம்ம போன பாதை தான், எப்போவுமே போகிற பாதை தான். ஆனால் இருளில் ஏதோ ஒன்று இடைமறிக்கை இல்லை குறுக்க வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்? தடுமாற்றம் இருக்கும். இருள் எப்போவுமே நமக்கு குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் கொண்டு வரும். இருள் எப்பொழுதுமே நமக்கு தோல்வியை கொண்டு வரும். அதனால தான் யுத்த நாட்களில் கூட என்ன பண்ணுவாங்க, மாலை வந்த உடனே யுத்தத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. படிச்சிருக்கீங்களா? மாலை சூரியன் அஸ்தமித்த உடனே என்ன பண்ணுவாங்க, யுத்தத்தை நிறுத்துவாங்க. ஏன்னா இருளில் என்ன பண்ண முடியாது, யாரை அடிக்கிற நம்மாலேயே நம்ம போட்டு அடிச்சிட்டு இருப்போம். அதனால் என்ன பண்ணுவாங்க, சூரியன் அஸ்தமித்த உடனே யுத்தத்தை நிறுத்துவாங்க. அதனால தான் யோசுவா என்ன பண்ணார், சூரியன் இறங்கிருச்சுன்னா யுத்தம் நின்றோம். அன்னைக்கு நாளை காலையில் வருவாங்க. இவனுங்க நாளை காலையில் வந்தால் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியோடு வருவாங்க. இன்றைக்கே கதையை முடிச்சிடுறாண்டவரே, நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், உங்கள் பிள்ளை நான், நீங்கள் சூரியனை நிறுத்துங்க, நான் இவங்களை முடிச்சிடுறேன் அப்படின்னார். சரிப்பா, நீ என் பிள்ளை தான், நான் சூரியனை நிறுத்துறேன்னு சொன்னார். முடிச்சிட்டார். ஒருவேளை அன்னைக்கு யோசுவா சூரியனை நிறுத்த கேட்காம இருந்தா அவங்க போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போராட்டம் இருந்திருக்கும். சூரியன் இருந்தால் நமக்கு எப்பொழுதுமே வெற்றி. அதை தான் சொன்னேன் நான். வெளிச்சம் இருந்தால் எப்பொழுதுமே வெற்றி. ஆவியானவருடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்ன நமக்கு எப்பொழுதுமே இருந்தால் நமக்கு வெற்றி. அதை யோசுவா பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே சூரியனை நிறுத்துங்க, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, நான் முடிச்சிடுறேன். நடந்ததா இல்லையா? சரித்திரத்தில் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கேலண்டரை படிக்கிறவங்க 2 முறை சூரியன் ஒரே இடத்துல தரித்து, அதாவதுன்னா நின்றதாக, கேலண்டர் அங்கே மட்டும் நின்று போனதாக சொல்கிறாங்க 2 இடத்துல. எங்கே? ஒன்று யோசுவா, இன்னொன்று எசேக்கியா. என்ன சொல்கிறாரு, சூரியனை 10 பாகை நீங்கள் திருப்புங்கன்னு கேட்டார். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இல்லையா? அப்போ 2 இடத்துல சூரியன் நின்று இருக்கிறது. அது சரித்திரமும் நம்ம வேதம், எனக்கு ப்ரூஃப்லாம் எனக்கு ஒன்றுமே வேதம் சொல்லுச்சுன்னா ஐ வில் பிலீவ். ஐடாவோட கிளாஸில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் கிறிஸ்தவங்க தான், ஆனால் வேதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் என்னப்பா சொல்கிறது அவங்களுக்கு, எனக்கு ஐ எம் சாரி டு சே, அவங்க புத்தி இல்லாதவங்க. நான் அதான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. எனக்கு எப்போவுமே ஐ வாண்ட் டு ப்ரூவ் காட் டிட் திஸ் இன் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபுக்கான நான் நேரத்தை எடுக்கவே மாட்டேன். ஐ பிலீவ். எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்லுவீங்க?
வேதத்தில் சொல்லியிருக்குதுன்னு நம்புவேன். சூரியனை நிறுத்தினாரு, யோசுவா ஜெயம் எடுத்துட்டார். சூரியனை நிறுத்தினார், எசேக்கியாவுக்கு வாழ்வு கிடைச்சு. அதே போல சூரியனும் வெளிச்சமும் எப்பொழுதெல்லாம், சூரியனை விட்டுருங்க, வெளிச்சம் எப்பொழுதெல்லாம் இருக்குதோ அப்போ உங்களுக்கும் எனக்கும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. இப்படி சொல்லலாமா? வெளிச்சத்தை தேவன் என்ற வார்த்தையினால திருப்புங்க. தேவன் தான் வெளிச்சம், வெளிச்சம் தான் தேவன். இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் அதை நமக்கு சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எனக்கு கொஞ்சம் வாசித்து எனக்கு உதவி செய்யுங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். அந்த ஒளி ஒளியிலே பிரகாசிக்கிறது, மன்னிக்கணும், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன சொல்றாரு? அது ஒளி. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாரு? நான் இப்போ உங்களுக்கு காண்பித்தேன். சூரியன்னா வெளிச்சம், அடுத்தது வெளிச்சம் இருந்த, சூரியன் இருந்தா வெற்றி, வெளிச்சம் இருந்தா வெற்றி. வெளிச்சம் யார் என்று இங்கே வேதத்தில் நமக்கு காட்டுறோம், நம்ம புரிந்து கொள்ளலாம். இயேசுதான் அந்த வெளிச்சம். இன்னொரு வசனத்தை காட்டட்டுமா உங்களுக்கு? யோவான் எழுதின நிருபங்கள், யோவான் எழுதின நிருபங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். யோவான் எழுதின நிருபங்கள், ஜான்ஸ் எபிஸ்டல்ஸ், லெட்டர்ஸ். தேவன் ஒளியா இருக்கிறார். காட் இஸ் லைட். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள். தேர் இஸ் நோ டார்க்னஸ் இன் காட். புரியுதுங்களா? அதனால தான் சொன்னேன், வெளிச்சம் எப்பொழுதெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் வெற்றி. ஏன் சொல்லுவேன்னா, வெளிச்சம் எதை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துட்டா நமக்கு எப்பொழுதுமே வெற்றி. ஆமீன் சொல்லுவீங்களா? நமக்கு எப்போதுமே வெளிச்சம் வேணும். இந்த உலகத்தில் வர இந்த சூரிய வெளிச்சத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. எத்தனை பேர் தெரியும்? டி விட்டமின் நமக்கு இருக்குது. மத்தியானத்தில் போயிட்டு நின்னீங்கன்னா அது வேற ஏதாவது கொண்டு வரும், சன்பேர்ன் கொண்டு வர. நமக்கெல்லாம் ஒன்று, என் கலருக்குலாம் ஒன்றுமே வராது. நம்ம ஆல்ரெடி சன்பேர்ன் கலரில் தான் இருக்கிறோம். நமக்கு ஒன்றும் வராது. மாறாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயர், மைக்கேல் கிளார்க் என்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவருக்கு இப்போ சருமத்தில் கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சூரியன் அவரை சுட்டுடுச்சு. அதனால சன்பேர்னால அவங்களுக்கு கேன்சர். நமக்கெல்லாம் அந்த ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறார். தெரியுமா? நான் ஏன் தான் இலங்கையில் பிறந்தனோ, நான் ஏன் தான் இந்தியாவில் பிறந்தனோ, நம்ம பிறப்பிலேயே we are all gifted. இந்த சூரியன் நமக்கு ஒன்றுமே பண்ணாது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்றதே இல்லை. சூரியன் நமக்கு ஒரு தீமையாக இருக்காது, நன்மையாகவே இருக்க கர்த்தர் உதவி பண்ணுறார். இந்த சூரியனுடைய உதவி தேவை என்று சொல்லி காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், இல்லை 6லேருந்து 9 மணி வரையிலும், 5லேருந்து 9 மணி வரையிலும் இருக்கிற சூரியனில் நின்றா நமக்கு டி விட்டமின் நல்லா அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு சூரியன் வர்றதே இல்லை. நான் இருந்த ஊரில் நேற்று இப்படி போயிடுச்சு. வந்த உடனே எல்லாரும் சைட்டில் எல்லாரும் ஒரே ஓ சூரியன் வந்துருச்சு, சூரியன் வந்துருச்சு, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் ஃபோட்டோலாம் எடுத்து, நானும் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வராதுமா, அது வரும்போது மதியம் ஒரு 1:30 மணி, அந்த நல்ல உச்சி வெயில் வந்து இப்படி போயிடுச்சு. டி விட்டமின் கிடைக்கும். நம்ம இங்கே குளுசை சாப்பிட்றோம், டேப்லெட் சாப்பிட்றோம் டி விட்டமின்காக. சூரியனில் அவ்வளோ நன்மை இருக்குமே. ஆனால் சூரிய வெளிச்சத்தில் தாவரம் வளரும். எங்கள் வீட்டில் ஒரு 2 செடி கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் நல்லா வளருது. அவங்க வீட்டில் எங்கே வச்சாலும் வளருது. நம்ம வீட்டில் எந்த செடி வச்சாலும் போயிடுது. ஏன்னா சூரியன் வெளிச்சம் எங்களுக்கு தேவை, அதாவது போதிய அளவுக்கு வரமாட்டேங்குது. வெளிச்சம் வருது, சூரிய வெளிச்சம், டைரக்ட் சன்லைட் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நானும் எவ்வளோ செலவு பண்ணி சில செடிகள்லாம் கொண்டு வந்து அழகழகாக வைக்கிறது, 1 மாதத்துலேயே அது போயிடும். எங்கள்கிட்ட கொடுக்கும்போது 2 கண் போல் கொடுத்தாங்க. நாங்களும் கண் போல் தான் பார்த்தோம். ஆனால் அதுக்கு சூரிய வெளிச்சம் தேவைப்படுது போல. நாங்கள் தண்ணியை ஊற்றுன்னு சொல்லி 3 பேரை நல்லா ஊற்றி, நீங்கள் இதை சொல்லுவீங்க, அதனால தான் நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் நிப்பாட்டிட்டோம். சூரிய வெளிச்சத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. சூரிய வெளிச்சத்தில் தாவரங்கள் வளரும், செடிகள் வளரும், பிளான்ஸ் வில் க்ரோ. ஃபோட்டோசிந்தசிஸ் படிச்சிருப்பீங்க, தேவை நமக்கு.
இந்த சூரியன்லயே நமக்கு இவ்வளோ இருக்குன்னு அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த சூரியன் வேண்டாம், இந்த சந்திரன் வேண்டாம், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன்றார் கர்த்தர். நான் எப்படி இருப்பேன்னா, உலகம் தோற்றத்தில் நான் உருவாக்கும் போது இருந்த அந்த வெளிச்சம், முதல் 3 நாள் இருந்த வெளிச்சம் போல உனக்கு நான் இருப்பேன். அந்த முதல் 3 நாளில் சூரியனோ சந்திரனோ இல்லை, ஆனால் வெளிச்சம் இருந்தது. அது போல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன், ஏன்னா நானே வெளிச்சமாக இருக்கிறேன்றார். தேவனே அந்த ஒளியா இருக்கிறார், அவரிடத்துல இருளே இல்லை. 1:5 சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 1:5 சரி, ஒரே வசனம் என்ன சொல்லுது? தேவனே அந்த வெளிச்சம், தேவனே அந்த ஒளி. இன்றைக்கு நம்ம வேற எந்த வெளிச்சத்தையும் பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? இன்னைக்கு டூம்ஸ் டேக்கு ரெடி ஆகுறாங்க. என்ன ரெடி ஆகுறாங்க? டார்ச் ரெடி பண்ணிக்கோங்க, அதை ரெடி பண்ணிக்கோங்க, இதை ரெடி பண்ணிக்கோங்க. நானெல்லாம் சொல்றது என்னன்னா, வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து நானும் அதுதான் சொல்கிறேன்றீங்க? எப்படிப்பட்ட இருட்டு வேணால் வரட்டும், கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஏன்னா எனக்கு கர்த்தர் எப்படி இருப்பாராம்? வெளிச்சம். திரும்ப ஏசாயா தீர்க்க தரிசனத்துக்கு வாங்க, 58ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. நமக்கு எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்குமா? விடியற்கால வெளுப்பை போல. இன்னைக்கு அதான் சொன்ன, விடியற்கால வெளுப்பு ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு வெளிச்சம், டி விட்டமின் கொடுக்கும். தாவரங்களுக்கு ரொம்ப தேவையான வெளிச்சம் அது. அதில் தான் நல்ல சன்லைட் கிடைக்குது, நல்ல மினரல்ஸ் கிடைக்குது, நல்ல விட்டமின்ஸ் கிடைக்கிறது. அதில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எப்படி இருப்பேன்? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. 10வது வசனம் சொல்லுது முடிக்கும்போது, அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? விடியற்கால வெளுப்பை போல இருக்குமா. அடுத்து என்ன சொல்றாரு? மத்தியானத்தின் பட்டப்பகலின் வெளிச்சம் போல இருக்குமா. நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு உதவியும் செய்வன்றாரு, நமக்கு நன்மையான வெளிச்சத்தையும் தருவன்றாரு, 2வது தெளிவையும் கொடுப்பன்றார். எங்கேயும் இடற மாட்டோம். மத்தியானத்து வெயில்ல யாராயிலும் இடறி கீழே விழுந்து பார்த்துருக்குறீங்களா? ஒன்று அவங்க மது வெறியினால வெறிச்சிருக்கணும், இல்லாட்டி கண்ணு சரியா தெரியாது இல்லாமல் போயிருக்கணும். அப்படி இல்லாமல் கர்த்தர் நமக்கு கிருபையாக நல்ல கண்கள் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராயிலும் தடுக்கி ஏதாச்சும் விழுந்து பார்த்துருக்குறீங்களா? ஒருவேளை ஓடி கால் சிக்கி கால் ரெண்டும் ஒன்றா மோதி அப்படி வேணா இருக்கலாம். மற்றபடி யாரும் நம்ம என்ன பண்ணல, மத்தியான நேரத்தில் இடர்னதே இல்லை. ஏற்றுக்கொள்வீங்களா? என்ன மத்தியான நேரத்தில் யாரும் இடறி விழப்போறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் வெடியற்கால வெளுப்பை போலவும் இருப்பேன், மத்தியானத்தின் பட்டப்பகலை போன்ற வெளிச்சத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் இது எப்போ வருமா? இது எப்போ வருமா இந்த வெளிச்சம்? நான் உங்களுக்கு காண்பித்தேன். நான் எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருக்குமா? வெளிச்சம் நமக்கு நன்மைதான். வெளிச்சம் நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறது. வெளிச்சம் நமக்கு தேவனுடைய உதவியை கொண்டு வருகிறது. வெளிச்சம் நமக்கு தெளிவை கொண்டு வருகிறது. வெளிச்சம் நமக்கு நல்ல ஒரு சிறந்த பாதையை காட்டுகிறது. வெளிச்சம் நமக்கு வாழ்வையும் ரட்சிப்பையும் நமக்கு கொடுக்கிறது. ஆமாம் இல்லைங்களா? நான் தான் சொன்னேன், எங்கள் வீட்டில் செடி இருந்த வெளிச்சம் இருந்தது, ஆனால் சூரிய வெளிச்சம் இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு? அந்த செடி செத்து போயிடுச்சு. வெளிச்சம் நமக்கு ஜீவனை கொடுக்கும், ரட்சிப்பை கொடுக்கும். இந்த சூரியன் ரட்சிப்பு கொடுக்காது. ஆனால் தேவனே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்றாங்களே, அந்த சூரியன் நமக்கு என்னவா இருப்பாரா? வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ரட்சிப்பாக இருப்பார். இயேசுவை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லவே இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் ரொம்ப நன்மை செஞ்சிருக்கிறேன், நான் நிறைய ஜெபிப்பேன், முட்டிக்கால்லையே நான் ஜெபிப்பேன், கை தூக்கியே ஜெபிப்பேன், நான் நிறைய நன்மை செஞ்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு இயேசு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இல்லை? இல்லை. இயேசு அல்லாமல் நமக்கு ரட்சிப்பே இல்லவே இல்லை. இயேசு தான் நமக்கு அவசியம். ஆமென். அப்போ இயேசு தான் அந்த வெளிச்சம் என்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த வெளிச்சம் எதெல்லாம் நமக்கு கொடுக்கிறது என்கிறத நம்ம பார்க்கிறோம். எதெல்லாம் நமக்கு கொடுக்கிறது? நன்மைகள் எல்லாம் கொடுக்கிறது. வெளிச்சம் தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. தேவன் சில வசனங்களை நான் பைபிள் ஸ்டடியில் வாசித்த வசனங்களும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வெளிச்சம் நமக்கு வேற என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 109ஆம் அதிகாரம் 105வது வசனத்தை வாசிங்களேன்.
109 அதிகாரம் 105 வசனத்தை வாசிப்போம். 119 105. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு எப்படி இருக்குதா? ஆண்டவருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்குதா? பாதைக்கு தீபமாய் நமக்கு வெளிச்சமாக நமக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்கிறத நான் காண்பித்தேன் உங்களுக்கு, இல்லையா? நமக்கு எப்போவுமே வெளிச்சம் நன்மையை கொண்டு வரும், தெளிவை கொண்டு வரும், வழியை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவே நமக்கு அந்த வழியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், நன்மையாக இருக்கிறார் என்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம், இல்லையா? அதே போல் இந்த இருள் என்கிறது சொல்லுறது என்னவா இருக்குதுன்னா, யோபு 12 அதிகாரம் 25 வசனம் என்ன சொல்லுது? யோபு 12 அதிகாரம் 25 வசனம். வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்களாம். போதும், வெளிச்சமற்ற இரவிலே தடவி திரிகிறார்கள். அப்போ இருள் எதை கொடுக்குதுன்னா வெளிச்சம் இல்லாதது கொடுக்கிறது. வெளிச்சம் இல்லாதது என்று எதை சொல்லலாம்? நான் உங்களுக்கு படிப்படியாக காண்பி. வெளிச்சம் நமக்கு நன்மை. வெளிச்சம் நமக்கு சூரியன் மாத்திரம் இல்லை, இயேசு தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சமற்ற இருள்னா தேவனற்ற இருளில், தேவன் இல்லாத பிரசன்னம் இல்லாத வழியில் நம்ம என்ன பண்ணுவோமா? தடவி, வெளிச்சமற்ற இருளில் தடவி திரிகிறார்கள். நாமளும் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுவோம்? தடவி தடவி தடுமாறி. ஆண்டவர் இல்லாமல் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தேவன் தேவையில்லை, தேவன் தேவையில்லை என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தடுமாறி போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லுவாங்க, கொஞ்சம் சயின்ஸையும் நான் தொட்டுக்கிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னார், ஆண்டவர் கடவுள்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு மாதிரி இப்படி இருப்பார், மரித்து போனார், உலகமே அவரை கொண்டாடுச்சு. அவர் என்ன சொன்னார்? கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, தியரி ஆஃப் நத்திங்கே ஏதோ ஒரு படம் கூட இருக்குது அவருக்கு. அவர் ஒன்றுமே இல்லை, நத்திங், ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது எல்லாரும் அவர் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அவர் ஏற்றுக்கொண்டாங்க. இனி உலகம் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்குது. எத்தனை பேர் இந்த கிழமை பென்குயின் பார்த்தீங்க? பார்க்கலையா? நீங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கிறீங்க, யாருமே எதுவுமே பார்க்குற. உலகமே பார்த்துச்சு, உலகமே பார்த்துச்சு. அதுவும் 2007 எடுத்த வீடியோ. அது 2007 ஒரு பென்குயின் என்ன பண்ணுது, பென்குயினோட வாழ்க்கையை படம் பிடிக்கிற ஒரு டைரக்டர் என்ன பண்ணுறாரு, அண்டார்டிகாவில் பென்குயினை பிடிக்கிறாருன்னா படம் பிடிக்கிறார். படம் பிடிக்கிறப்போ அதுங்க எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். தனியாக இருந்தால் வேட்டையாடப்பட்டுடும் சொல்லி தே லிவ் இன் காலனிஸ்ன்னு சொல்லுவாங்க. கூட்டமாக தான் இருக்கும், கூட்டமாக தான் வசிக்கும், கூட்டமாக தான் வேட்டைக்கு போவோம், கூட்டமாக தான் வேட்டையாடுற மிருகங்களிடத்துலேருந்து தப்பித்துக்கொள்ளுங்க. அப்படி கூட்டமாகவே இருக்கிறது அதோடைய பழக்கம். ஆனால் ஒரு பென்குயின் என்ன பண்ணுது, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வேறு வழியில் நடக்குது. எல்லாம் இப்படி நடக்கிறாங்க, எல்லாரும் இப்படி நடக்கிறாங்க, கூட்டமாக நடக்கிறாங்க. இது மட்டும் திரும்பி இப்படி நடக்குது, இப்படி நடந்து போயினே இருக்குது. அது பிடிச்சி இந்த பக்கம் விடுறாராம். அது என்ன பண்ணுது, திரும்பியும் நான் தனியாக தான் போவேன். நீ தனியாக போனால் செத்துருவ. ஏன்னா அதை பென்குயின் படிக்கிறவங்களுக்கு தெரியும், தனியாக போனால் அதுங்களால் வேட்டையாட முடியாது, தனியாக போனால் தனிமையிலேயே அது விரக்தியிலேயே செத்து போயிடும் சொல்லி 2007 படம் எடுத்திருக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 2-3 நாள் கழித்து, கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு கேப்பில் ஒரு ட்ரென்ச் மாதிரி இருக்கிற இடத்துல அது கீழே விழுந்து செத்து போயிருக்கு. ஏன் அது அதை தெரிந்தெடுத்தது? உடனே நம்ம ஆளுங்களா, நானும் அந்த பென்குயின் தான், எனக்கும் யாரும் தேவையில்லை, நிஹிலிஸ்ட் பென்குயின் அப்படின்னு சொல்லி. நிஹிலிசம், ஆமாம்மா. இதுக்கு இந்த கொரோனா டைமில் இந்த குவாரண்டைன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சுது இல்லையா? அது மாதிரி அது வரைக்கும் அந்த வார்த்தைலாம் தெரியவே தெரியாது. குவாரண்டைன் வார்டெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தனிமைப்படுத்த வார்டு அப்படிலாம். ரோஸுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. ஏன்னா வந்த உடனே குழந்தை பிறந்த எம்ஆர்எஸ் டெஸ்ட் பண்ணல, அதனால குவாரண்டைன். நமக்கு அதெல்லாம் தெரியாது.
ஆனால் கோவிட் டைமில் குவாரண்டைன் உடனே எல்லாருக்கும் அர்த்தம் புரிஞ்சுச்சு. அது போல் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சு நிஹிலிஸ்டிக் அப்படின்னா தனிமை விரும்பிகள் எல்லாரும் பிடிச்சிக்கிறது. நானும் தனிமை தான். அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு சைக்காலஜி சொல்கிறார், அது தப்பு. உன்னை நீ தனிமைப்படுத்துகிறதற்காக ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் புரிந்து கொள்றது என்ன, தனிமை நல்லது, தனிமையாக நீ வாழ்ந்துட்டா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒண்டியாக இருப்பதை காட்டிலும் சேர்ந்து இருந்தால் நமக்கு உஷ்ணம் வரும், நல்லா வரும், அதெல்லாம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு உலகம் எதுக்கு செவி கொடுக்குது? என்ன சொல்ல வரேன்னா, ஏதாகிலும் ஒன்று புதுமையாக சொன்னால் அதுக்கு செவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன உடனே எல்லாரும் அதுக்கு செவி கொடுத்தாங்க. சார்ல்ஸ் டார்வின் சொன்ன உடனே அதுக்கு செவி கொடுத்தாங்க. மனுஷன் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டான், தன்னைத்தானே செதுக்கி கொண்டான், மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் உடனே அவனோட சுபாவெல்லாம் பார்த்து, ஆமாம் நான் அடிக்கடி ஒரு மாதிரி பண்ணுறேன், எனக்கு கோவம் வருது, எங்கள் தாத்தா கூட கோவம் வரும், எங்கள் தாத்தா குரங்குலேருந்து தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வேதத்தில், மனுஷன் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாகவுமே தன்னை போலவே சிருஷ்டித்தார்ன்றதை மறந்துட்டு இவனுக்கு வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் வச்சுட்டு என்ன சொல்லிட்டான், சார்ல்ஸ் டார்வின் சொன்னதை ஏற்றுக்கொண்டுட்டான். ஆமாம், என்னை நானே செதுக்கிக்கிட்டேன். தொழில் புரட்சி 19ஆவது நூற்றாண்டில் நடந்த தொழில் புரட்சியில் மார்க்சிசமும் டார்வினிசமும் சேர்ந்து ஒரு புரட்சியை கொண்டு வந்து, ஆமாம் மனுஷன் தன்னைத்தானே செதுக்கி கொண்டான், தன்னைத்தானே உருவாக்கி கொண்டான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதே போல் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னார், அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, உலகமே அவர் பின்னாடி போச்சு. அதே போல் இன்னும் ஒரு நல்ல ஒரு படித்த மாமேதை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் என்று சொல்லுவாங்க, லூயி பேச்சர். உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லலாம், லூயிஸ் எப்படி வேணால் சொல்ல, லூயி பேச்சர் அப்படின்றவர். அவர் என்ன சொன்னார், நான் ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டேன், எதுவுமே அவர் இல்லாமல் ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே இயேசு தான், எல்லாமே இயேசு தான். ஆனால் அது பெருசாக கேட்கப்படல. இந்த இவர் சொன்னது, சார்ல்ஸ் டார்வின் மன்னிக்கணும், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொன்னது தான் இன்றைக்கும் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ப்ரோ ஏத்திஸ்டாக இருக்கிறவங்களாம் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி நிறைய பேர், இன்றைக்கி சமீபத்தில் நம்ம சோஷியல் மீடியாவை நல்ல விதத்தில் பயன்படுத்துவோமே, அது எனக்கு வேணவே வேணாம்லாம் சொல்லாதீங்க. தாவீது என்ன சொன்னார், பட்டயம் இல்லை, தீர்க்கதரிசி மன்னிக்கணும் ஆசாரியன்கிட்ட போய் கேட்குறாரு, பட்டயம் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்காடு, கோலியாத்தோட பட்டயத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைப்பாடு, அதை விட பெஸ்ட்டு எதுவுமே இல்லை, கொடுங்க அதை என்கிட்டன்னு வாங்கிக்கிறார். அதுபோல் சோசியல் மீடியாவில் நாசமாக போகிறதும் உண்டு, ஆனால் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்வதும் உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுங்க, ஏன் வீடியோலாம் போடுறீங்க, எத்தனையோ பேருக்கு இது ஆறுதலாக இருக்கும். இன்றைக்கி வராதவங்களுக்கு மாத்திரம் இல்லை, கேட்குறவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. நிறைய பேர் தொடப்படுறாங்க, அதை நம்ம நன்மைக்காக எடுத்துக்கொள்வோம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறது கர்த்தர் நமக்கு அழைக்கிறார். இருளிலேயே நடக்கிற நமக்கு வெளிச்சம் எப்போ உருவாகும்னா, உபவாசத்தில் இருக்கும்போது நமக்கு வெளிச்சம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உபவாசத்தில் இருக்கும்போது நமக்கு ஆண்டவருடைய வழிகள் தெள்ள தெளிவாக தெரியும். எப்படி தெரியுமா, மத்தியானத்து பட்டப்பகலின் வெளிச்சத்தை போல நமக்கு தெரியுமா, விடியற்கால வெளுப்பை போல நமக்கு ஆசீர்வாதமான வழிகளை நமக்கு கொண்டு வருகிறது தான் உபவாசம். உபவாசம் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்கிறது இல்லை. நான் டெய்லி அப்படி தான் இருக்கிறேன், 11 மணிக்கு தான் சாப்பிட்றேன். அதனால நான் சொல்லிட முடியாது 16 hours ஃபாஸ்டிங், டெய்லி ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், பசியில் பட்டினியில் இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் பட்டினியாக பசியாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் உபவாசத்தில் இருக்கிறேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு நீங்கள் தான் வேணும், எனக்கு நீங்கள் தான் வேணும். உடலை ஒடுக்கிறது உபவாசம் இல்லை, என் விருப்பத்தை ஒடுக்கிறது தான் உபவாசம். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் நான் வாசம் பண்ணுறேன். அழகாக சொன்னாங்க லக்கி பாஸ்டர், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்பதாக இங்கே சொன்னாங்க, தமிழில் நீங்கள்லாம் ரொம்ப அழகாக பேசுகிறவங்க நீங்கள். உப அதிகாரின்னா என்ன, செகண்ட். உப அதிகாரின்னா செகண்ட், நமக்கு தெரியாது விட்டுருங்க. உப அதிகாரின்னா செகண்டரி, உப தலைவர் அப்படின்னா செகண்ட் தலைவர். அதே போல் உபவாசம்னா என்ன, செகண்ட் லிவிங்.
வாசம் பண்ணுறதுன்னா நான் டெய்லி காலையில் நான் ரொட்டீனில் இப்படி தான் நான் சன்னஸ் மக்கள் வெரி குட் ரொட்டீனில் பர்ஃபெக்ஷனிஸ்ட். நீங்கள் அந்த வாசத்திலிருந்து நான் கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன். என்ன உபவாசம்? தேவன் தான் எனக்கு முக்கியம். இந்த நாளில் நான் வேதத்தோடு கூட இருப்பேன், இந்த நாளில் நான் ஜெபத்தோடு கூட இருப்பேன். எல்லா நாளிலும் நான் உங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கல. 10:30 மணிக்கு இங்கே வந்துருங்கன்னு சொன்னால் போடான்ட்டு போயிட்டே இருப்பேன். வேலை இருக்குது, அங்கே இருக்கிறவனுங்கிட்ட எங்களுக்கு டைம் இல்லை. இதில் டெய்லியும் வந்தால் எப்படி? மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணுறோம். மாதத்தில் ஒரு மாதம் மாத்திரம் இல்லை, நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய வழி காட்டுதல் எப்பொழுதுமே நமக்கு வேணும்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய வழி உபவாசம். அல்லேலூயா. நான் சொல்லலை, வேதத்தில் உபவாசத்துக்குன்னே எழுதப்பட்ட அதிகாரம் தான் ஏசாயா 58ஆம் அதிகாரம். எது உபவாசமாக இருக்கும்? முதல் வசனத்திலலாம் பார்த்தீங்கன்னா சத்தமிட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, உன் தலையை நாணலை போல குனிகிறது இல்லை உபவாசம், முக வாடலாக இருக்கிறது இல்லை உபவாசம், எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வாக்குவாதம், நான் ஜெயிக்கணுன்றதுக்காக உபவாசம் இருக்கிறது உபவாசம் இல்லை. இதையெல்லாம் ஆண்டவர் தான் சொல்கிறார். சொல்லிட்டு எது உகந்த உபவாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு 8 காரியங்களை சொல்கிறார். நான் அந்த 8 காரியங்களை குறித்து நானும் அதிக முறை பேசியிருக்கிறேன். இங்கே ஊழியம் செய்த முன்னாடி ஊழியக்காரர்களாக இருந்த பாஸ்டராக இருந்தவங்க நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. நம்ம மத்தியில் வந்து இருக்கிற தலைமை போதகர் அநேக முறை பேசியிருக்கிறார். நானும் மாதத்தில் அநேக முறை நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் உகந்த உபவாசம் இல்லைன்னு சொல்ல. எது உகந்த உபவாசமா? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். இசையா 58:6. நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லி முடிக்கிறார். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணாத, தலையை தாழ்த்துக்காத, பொய்யான தாழ்மையில் வராது, முகவாடலாக இருக்காத. ஏன் ஒரு மாதிரி இருக்கு உபவாசம்? இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:6-7 பியாட்டிடியூட் சொல்லுவாங்க, மலை பிரசங்கத்தில் பேசின பிரதான காரியங்கள். இயேசுவோட டீச்சிங்கே மாறிடுச்சு. அன்றைக்கி உலகமே பார்த்துச்சு அவரை. இன்னைக்கு உலகம் சொல்லி கொடுக்குறது இதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். எப்படி ஜெபிக்கக்கூடாது, எப்படி தான தர்மம் காணிக்கை பண்ணக்கூடாது, 3வது எப்படி உபவாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முகவாடலாக உபவாசம் பண்ணாதீங்க, உன் தலையை எண்ணெய் பூசி தலைவாரி ஃப்ரெஷ்ஷாக இரு. காலையிலே நம்மளை யாரும் கேட்டுறக்கூடாது, என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இல்லை ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்களே கேட்குற கேள்வி, என்ன உபவாசமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்காதீங்கன்னு சொல்கிறார். அதெல்லாம் இல்லை உகந்த உபவாசம். இந்த 8 காரியங்கள் தான் உகந்த உபவாசம் என்று சொல்கிறார். இந்த 8 காரியத்துக்குள்ளே நான் போகல, ஏன்னா நான் போதிய அளவுக்கு போதித்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் போதிக்கலாம், மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறது என்னென்னா, உபவாசம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் நமக்கு என்ன, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாருன்னா, உனக்கு கர்த்தர் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் உபவாசம் அவசியம். இயேசு கிறிஸ்து இந்த உபவாசத்தை என்ன சொல்றாரு, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது அப்படிதானே சொல்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்குது, வாசிக்கிறீங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் வாசிங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 வாசிங்களா, 16 வாசிங்க. மேத்யூ சாப்டர் 6:7. வா. நீங்கள் உபவாசிக்கும் போது என்ன சொல்றாரு, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல உபவாசம் பண்ணாதீங்க. மாயக்காரர் எப்படிலாம் உபவாசம் பண்ணுவாங்களா? அவர்கள் உபவாசிக்கும் போது என்ன பண்ணுவாங்களா, மனுஷர் காணும் பொருட்டாக தங்களுடைய முகங்களை வாட பண்ணுகிறார்கள்.
அவர்கள் தங்கள் படனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். அப்போ உபவாசம் பண்றதுன்னா என்ன இல்லை, முகவாடலா இருக்கிறது இல்லை, மனுஷர் பார்க்கிறது போல உபவாசம் பண்றது இல்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாறாக என்ன பண்ணணும், இந்த 8 காரியங்கள் ஏசாயா 58 58 சொல்லியிருக்கிற அந்த காரியங்களெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் செய்து நம்ம இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக. நம்ம என்ன பண்ண மாட்டோமா, இருளில் நடக்க மாட்டோம். ஏன்னா இருளில் நடந்தால் என்ன ஆயிடுவோம், நம்ம இடறி போவோம். இருளில் நடந்தா, இருள் வந்தா, யோசுவா சொன்னார், இருள் வந்தா நாளைக்கு போயிட்டு அவன் வந்துடுவான், சத்துரு பலன் கொண்டுடுவான். சத்துரு பலன் கொள்ளக்கூடாது. இருளில் நாம பலன் கொள்ள மாட்டோம், வேற யாரும் பலன் கொள்வாங்க, சத்துரு பலன் கொள்வான். அதனால வெளிச்சத்திலே இருக்கட்டும். ஆண்டவரே சூரியனை நிறுத்துங்க, நான் இன்றைக்கு முடிச்சிடுறேன். யோசுவாவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். யோசுவாவுக்கு உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஆண்டவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தான் உதவி. ஆமென் சொல்ல முடியுங்களா? கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் என்ன பட மாட்டாங்க, வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தரை நோக்கி உங்களோட உபவாசம் இருக்குமே ஆனால், கர்த்தருக்கு உகந்த உபவாசமாக இருக்குமே ஆனால், முகவாடலா இல்லாமல், மனுஷர் காணும் பொருட்டாக இல்லாமல், இல்லை என்னுடைய சொந்த தேவைகளுக்காக இல்லாமல், வழக்குக்கும் வாதுக்கும் நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறல, ஃபார் யுவர் இனிக்விட்டிஸ் யூ ஃபாஸ்ட்னு சொல்கிறார். எனக்கும் அவருக்கும் பிரச்சனை, கர்த்தாவே நீர் யார் பக்கமாய் நிற்கிறீர் என்கிறதை காட்டும், நான் உபவாசம் பண்ணுறேன். ஆண்டவர் கரெக்டாக அந்த சைடு போயிடுவார், கரெக்டாக அந்த சைடு போயிடுவார். யோசுவா அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல, ஆண்டவரே நீர் யார் பக்கம், நீர் எங்கள் பக்கமாக அவங்க. யோசுவாவுக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் பக்கம்லாம் அங்கே பக்கம்லாம், ஃபஸ்ட்டு நீ இருக்கிற இடத்துல ஒழுங்காக நில்லுன்றார். பட்டயத்தை உருவி நிற்கிற கர்த்தர் சொல்கிறார். யோசுவாவுக்கே அந்த நிலைமை. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வழக்குக்கு வாதுக்கு. யார் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரதர்ஸ். சொத்து எனக்கு வேணுமா அவனுக்கு. நேற்று ஒரு நண்பரிடத்தில் பேசினேன், ரொம்ப நல்ல ஒரு சன்மார்க்கன். இவருடைய அண்ணனுக்கு, அவங்க அண்ணன் வந்து சரியாக படிக்கலை, இவர் இன்ஜினியரிங் படித்தார், அவங்க அண்ணன் சரியாக படிக்கலை. உங்களுக்கு கதை கேட்குறதுக்கு பிடிக்கும், அதனால தான் கதை இடையில் சொல்கிறேன். இவர் நல்லா படித்தவர், நார்வேக்கு வேலைக்கெலாம் வந்து, அவங்க அண்ணன் பெருசாக படிக்கலை. இவர் இங்கே சம்பாதித்த காசெல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி, கிராமம் அனுப்பி, அவங்க வீட்டை கட்டி, 2 வீடு அவங்க அண்ணன் வீட்டையும் கட்டி, அவங்க அண்ணனோட பையனை படிக்க வச்சு, இன்ஜினியரிங் படிக்க வச்சு, ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு வரும்போது, அவர் யாரோ ஒருத்தர் அவங்க அண்ணனுக்கு தவறான ஒரு ஆலோசனை கொடுத்து, தவறாக சொல்லி, மொத்த சொத்துமே உனக்கு தான், உன் தம்பி மேலே கேஸ் கொடுங்கன்னு சொல்லி கேஸ் நடக்குது. கேஸ் 2 நாளாக என்னை தேடி அடிச்சிட்டு இருக்காரு. இரியா நான் கொஞ்சம் நேரத்தில் அடிக்கிறேன், ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நகரவே முடியாமல். நேற்று நைட்டு சொன்ன கதையே திருப்பி சொல்கிறார். பாவம், மன விரக்தி. அவங்க தாய் வந்து இப்போது அங்கே இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, பா விடுப்பா, அண்ணன் படிக்கலப்பா, அண்ணனுக்கு போட்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களும் அது சொல்லி, அவரோட சகோதரன், கூட பிறந்த சகோதரர், அவங்க அப்பாவை ஏமாற்றி, அவங்க தாயை ஏமாற்றி, கூட பிறந்த சகோதரனை ஏமாற்றி, சகோதரி உதவிக்கு வராங்க, அவங்கள நீலாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பி இன்னைக்கு வழக்குக்கு நிற்கிறாங்க. இன்னைக்கு தாய் 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களா. இவர் அங்கே போய் பார்க்க முடியாமல் இருக்கு, ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸில் இருக்குது. அங்கே போனால் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. இவர் நார்வேல இருக்கிறார், நல்ல செல்வ சொத்து மிகுதியாக இருக்கிறார். அவர் என்ன கேட்குறாரா, நார்வேல இருக்கிற சொத்துலையும் எனக்கு பங்கு வேணும், ஏன்னா எங்களோட சொத்தை பாதி விற்று தான் படிக்க வச்சாங்க, அதனால தான் அவர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யாரோ அவருக்கு தவறான வழிநடத்தல் கொடுத்துருக்குறார். இந்த வழக்குக்கு இதே போல தான் இன்னைக்கு வெளியில் இல்லை, திருச்சபையில் இருக்குது, உபவாசம் பண்ணுறவங்க கிட்ட இருக்குது, ஜெபம் பண்ணுறவங்க கிட்ட இருக்குது. கர்த்தர் அதனால தான் என்ன சொல்றாரு, இது பொய்யான உபவாசம், இந்த உபவாசத்துக்குலாம் நான் வரமாட்டேன், எனக்கும் இந்த உபவாசத்துக்கு சம்பந்தம் இல்லை, போ. அப்படி எனக்கு உகந்த உபவாசம் எப்படி தெரியுமா, உனக்கு இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடு. எனக்கு உகந்த உபவாசம் எது தெரியுமா, துரத்துண்டவனை எனக்கே ஒன்றும் இல்லை சேர்த்துக்கோ, அவங்களுக்காக போய் நீதிக்காக போராடு, நான் போனா என் பேரு கேட்டுடும், போராடு.
நன்மை செய்ய போனால் எனக்கு தீமை வரும், நன்மை செய்து பாடு அனுபவி. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடு. நம்ம இதெல்லாம் ஒன்றுமே செய்கிறது இல்லை. ஆனால் உபவாசம். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? உபவாசம். குரல்லாம் மாறிடும். ஏன் குரல் மாறினதுக்கு வேற தொண்டை கட்டி இருக்கு. உபவாசம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த உபவாசம் நீ இருளிலேயே தான் இருப்ப. நல்லா தெரியும், வெளிச்சம் சூரியன் இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? தடுமாறுவோம். எடுக்கிறதெல்லாம் தோல்வியாக போவோம். தொட்டதெல்லாம் துலங்காது, தொட்டதெல்லாம் விளங்காது. தொட்டதெல்லாம் துலங்கணுமா? எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணுமா? கர்த்தருக்கு பிரியமான உகந்த உபவாசத்தில் இருங்க, வெற்றி உங்களை சேரும். ஏனென்றால் வெளிச்சம் உண்டு. வெளிச்சம் நமக்கு நன்மையை தான் கொண்டு வரும். வெளிச்சம் நமக்கு வெற்றியை தான் கொண்டு வரும். வெளிச்சம் நமக்கு சுக வாழ்வை தான் கொண்டு வரும். அந்த வசனம் சொல்லுது 58, ஏசாயா 58:8 சொல்லுது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்படி தானே சொல்லுது. அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால 360 டிகிரி ஃபுல்லி ப்ரொடெக்டட். முன்னாலேயும் காப்பாரு, பின்னாலேயும் காப்பாரு. வேற எதுக்கு நம்ம பயப்படணும்? இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம்னா நம்ம கர்த்தருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன கொண்டே சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் பயம் வருதுன்னா நம்ம கர்த்தருக்குள்ள பூரணமா இல்லைன்னு அர்த்தம். ஐயோ இதே மாதிரி நடந்துருமோ. பேதுருக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? வலையை போடு. ஆண்டவரே முழுவதும் போட்டேன்ப்பா. வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் கன்ஃபென்சிங் நத்திங் வில் பி டன் நவ் பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் ஆல் த நைட். முழுவதும் ட்ரை பண்ணிட்டேன். இதே மாதிரி எனக்கு ஒரு முறை நடந்திருக்குது. இதே மாதிரி என்னை ஒரு முறை ஏமாத்தினாங்க. இதே மாதிரி நான் தோற்று போனேன். எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹாண்ட் அஸ். நம்ம மேல ஒரு இருள் வந்துடும். நம்ம மேல வந்த இருள் வந்து என்ன பண்ணும்? அதுக்கு மேல சிந்திக்கவே விடாது. இதே மாதிரி தான் நான் தோற்று போனேன். இதே மாதிரி தான் நான் நம்பி ஏமாந்து போனேன். இதே மாதிரி தான் நான் உதவி செய்து என்னை ஏமாத்திட்டாங்க. இதே மாதிரி தான் நான் இந்த வேலையில் நான் நல்லா இல்லாமல் இருந்தேன், என்னை தூக்கிட்டாங்க. கர்த்தர் சொல்றார் அதெல்லாம் அப்போ. இப்ப நான் சொல்றேன் வலையை போடு. கர்த்தர் சொல்ற இப்ப நான் சொல்ற வெளிச்சம் வந்துடுச்சு. நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இருள் உன் மேல அதிகாரமே இருக்காது. ஏனென்றால் நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இந்த வெளிச்சத்துல எந்த இருளுக்கும் உன் மேல அதிகாரமே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, 1 யோவான் 1:5 சொல்லுது, தேவனே வெளிச்சமா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும், எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு வேணும் இருள் இல்லையா. இனி நம்ம பயப்படாம வாழணும். வெளிச்சத்திலேயே வாழணும். வெற்றியிலேயே வாழணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை நாடணும். ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் வெற்றி. தேவனுடைய பிரசன்னம் எப்பெல்லாம் இருக்குதோ அப்போதெல்லாம் ஜெயம். தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் சுகம். தேவனுடைய பிரசன்னம் எப்பெல்லாம் இருக்குதோ எங்கெல்லாம் இருக்குதோ பின்னடைவில்லை, முன்னாடி போவோம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன பண்றாரு? முன்னாடியும் பாதுகாக்கிறார், பின்னாடியும் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க இல்லையா? எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை, நான் எப்பவுமே அப்படிதான் பைபிள் படிப்பேன். உங்களையும் நான் அப்படி படிக்க ஒரு ஆலோசனை. பைபிள் படிக்கும்போது கண்ணில் இமேஜினேஷனோடு படிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிற ஒரு நிகழ்வை பாருங்கள். முன்னாடி எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி வந்த உடனே செங்கடல். கடலுக்குள்ளே போய் எவ்வளோ தூரம் நீச்சல் அடிக்க முடியும், எவ்வளோ தூரம் போகணும். மக்கள்லாம் குழம்பிட்டாங்க. மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? குழம்பிட்டாங்க. பின்னாடி என்ன? பார்வோன். இங்கேயும் சாவுதான், அங்கேயும் சாவுதான். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் மரணம் இருக்குது. ஏன்னா இருள் இருக்குது. மரணம் நல்லா போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, இவங்க நடந்து போயிட்டு செங்கடல் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாள், 2-3 நாட்களோ அந்த இடத்துல சுத்த விடுறாரு. ஏன் சுத்த விடுறாரு? இன்னும் பார்வோன் கிளம்பி வரல. கர்த்தர் உங்களை சுத்த விடுறாருன்னா அந்த சுத்த விடுறது நடுவில் வந்த இருளில் வெளிச்சத்தை காண்பிக்கிறதுக்காக தான். டோன்ட் பி டயர்ட். கலங்கி போயிடாதீங்க.
ஐயோ சுத்த விட்டார் என்ன, ஏன் எனக்கு? உங்களுடைய நெருக்கத்தில் கர்த்தர் நன்மையை தான் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்லாமலே நீங்கள் சொல்லணும். என்னுடைய விருப்பம் ட்ரில் மாஸ்டர் மாதிரி கையை தூக்குறீங்களா, அல்லேலூயா சொல்கிறீங்களா, கரங்களை தட்டுவோமா, அது எனக்கு விருப்பமே இல்லை. நீங்களா உணர்ந்து அடைந்து, எனக்கு இல்லை. ஆமேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நீங்கள் உள்ளே எடுத்துக்கொள்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை எங்கேயாகிலும் கொஞ்ச நாள் சுத்த விடுறாரா, கொஞ்சம் நெருக்கத்தில் கொண்டு போய் விடுறாரா, நெருக்கம் நல்லது. தாவீது அதை புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு? என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. செங்கடல் கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டாங்க, ஆனால் அந்த இடத்துலயே ஒரு 2 நாள் சுத்த விடுறாரு. எல்லாரும் சேர்ந்து பேசுங்க, எவன் என்ன நான் பேசுகிறேன்னு பார்க்கலாம். கவனமாக இருக்கணும் நீங்களும் நானும் பேசுறது. ஏன் தான் கர்த்தர் என்னை கூப்பிட்டு பேசுனா, ஏன் தான் இதெல்லாம் நடந்ததோ பேசுனா. வசனம் இருக்கு சங்கீதத்திலேயோ நீதிமன்றம், செங்கடலின் ஓரத்தில் என்ன பண்ணாங்களா, களி கூர்ந்தாங்களா, கலகம் பண்ணினார்கள். செங்கடலின் ஓரத்தில் கலகம் பண்ணினாங்க. கொஞ்ச நேரம் அப்படி சுத்த விட்டோன்னு ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறீங்களா, இல்லை புலம்புறீங்களா? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். Immediately our mouth will start to utter புலம்பல், முர்முர், மர்மர். நொஷ்கில் முர்முர் தானே இல்லையா? வேற அது வேற, கிளாகிங் வேற. கிளாகிங் வந்து கம்ப்ளைனிங். ஓகே, ஏன்னா நான் நொஷ்கில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு மர்மரிங்க்கு முர்முர் தான் வந்தது. எம்யூஆர்னு தான் வந்தது. சரி, ஓகே, நம்ம நொஷ்கு படிக்கல, இங்கிலீஷ் படிக்கல, தமிழ் படிக்கல, வேதம் படிக்கிறோம். ஓகே, எல்லோரும் அங்கேருந்து வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்ச நொஷ்கில் இப்படி இல்லை அப்படின்லாம் இருக்காதீங்க, இங்கே வந்துடுங்க. இப்போ செங்கடலின் ஓரத்துக்கு வந்துடுங்க. வந்த எல்லாரும் புலம்புறாங்க, கலகம் பண்ணுறாங்க, குழப்பம் விளைவிக்கிறாங்க. முன்னாடியும் பாதுகாப்பு இல்லை, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பார்வோன் ரதம் சத்தம் கேட்குது, திகுடுக்கு 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 வருது, குதிரை சத்தம் கேட்குது. அப்படியே எஃபெக்ட், எல்லாரும் இருதயத்தின் மேலே குதிரை ஓடுற மாதிரி ஒரு எஃபெக்ட். நீங்கள் நம்மளும் அது மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறார் மோசே கிட்ட, இப்போ தூக்கு உன் கோலை. கோல் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை என்ற அர்த்தம். கோல் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை என்ற அர்த்தம். நம்ம எபிரேய கல்ச்சரில் போய் வாசித்து பார்த்தா கோல் எதை குறிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கும். அந்த கோலில் தான் இப்போ நடக்கிறாங்க இல்லையா, நடந்து நடந்து போகிறதுக்கு தானே கோல். அந்த கோலில் வந்து அவங்களோட உயில் எழுதி வச்சுருப்பாங்களாம். எனக்கு பின் என் மகன் இவர் தான், என்னுடைய சொத்தெல்லாம் இவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலில் எழுதுவாங்களாம். அந்த உயில், நம்முடைய உயில் எது? இதான். அந்த கோலை உயர்த்து அப்படின்ன உடனே மோசேக்கு கோலை உயர்த்து அந்த தடியாடி அடித்த உடனே முன்னாடி இருக்குது, முன்னாலே பாதுகாக்கிறார். இப்போ முன்னாடி பாதுகாத்துட்டார், பின்னாடி பின்னாடி யாரையாச்சும் வந்து பார்வோன் அடிச்சு ஒருத்தர், இவங்கள ஒருத்தர் செத்து இருந்தாலும் ஆண்டவருக்கு தோல்வி. 6 லட்சம் புருஷர்களில் ஒரு குடும்பம், 6 லட்சம் புருஷன், ஒருத்தருக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள், கணக்கிட 2.5 மில்லியன் கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. 25 லட்சம் ஜனத்தில் ஒரு ஜனம் ஒருத்தர் கீழே தடுக்கி விழுந்து செத்து இருந்தாலும் ஆண்டவருக்கு தோல்வி. ரதத்தில் சிக்கி மடிந்திருந்தாலும் தோல்வி, களைப்பாய் விழுந்து மடிந்திருந்தாலும் தோல்வி தான் ஆண்டவருக்கு. ஒருத்தர் கூட எந்த சேதமும் இல்லாமல் முன்னாடி பாதுகாத்துட்டார். இப்போ பின்னாடி இப்போ பாதுகாக்கணும். கர்த்தர் சொல்றார், நான் பார்த்துக்கொள்கிறேன். அதுதான் அந்த வசனம். கர்த்தர், உன்னுடைய நீதி உன்னை முன்னாலேயும் பாதுகாக்கும், பின்னாலேயும் பாதுகாக்கும். கர்த்தர் என்ன பண்ணாரு, வாங்க வாங்க பார்வோன் எல்லாரும் உள்ள வாங்க, கடலுக்குள்ள வந்துட்டீங்களா, இப்ப கடலுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு, மூடுங்க அப்படின்னு. எல்லாருமே அதுல விழுந்து சுட்டு போயிட்டாங்க. அதான் கர்த்தருடைய நீதி உன்னை முன்னாலேயும் காக்கும், பின்னாலேயும் காக்கும். அல்லேலூயா. 360 டிகிரி ஃபுல் ப்ரொடெக்ஷன் எங்க கிடைக்கும்? உபவாசத்துல கிடைக்கும். அல்லேலூயா. இந்த உபவாசம் தான் நமக்கு தேவை. இதை விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருக்கிறேன், சாப்பிடாம வந்து கோமா உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏங்க ஒரு மாதிரி இருக்கிறோம், எனக்கு யாருமே பிடிக்கல, யாருமே இங்கே நல்லா இல்லை, யாருமே நீதியா இல்லை, யாருமே ஒழுக்கமா இல்லை. அது உபவாசமே தேவையில்லை, நீ வேஸ்ட். இருளே உட்காந்துட்டு உபவாசத்தில் இருப்போம். கர்த்தர் சொல்றாரு, இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் சொல்ற. இதுதான் நமக்கு இருக்கணும். ஒரு அநியாயம் நடக்குது,
நீதிமொழிகளே சொல்ல, தேவையில்லாத பிரச்சனையில் போயிட்டு உன் கதையை விட்டனா நாய் காது பிடிச்சி இழுக்கிறவனை போல பிரச்சனை. நீதிமொழிகளில் ஞானவான் சொல்கிறாரு, அதுக்குள்ளெல்லாம் போவாத. கர்த்தர் சொல்கிற வழி நடத்தல அங்கே அநீதி நடக்குதுன்னு அதுக்குள்ளே போயிட்டு அதை நீதியை கொண்டு வர ட்ரை பண்ணு. அதனால நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுதான் உகந்த உபவாசம்னு சொல்கிறார் ஆண்டவர். தேவையில்லாத பிரச்சனை, நான் நீதி விசாரிக்கிறேன் நியாயம் விசாரிக்கிறேன்னு போயிட்டு எதுலையாகிலும் காதை கொடுத்து தலையை கொடுத்துட்டு அதுக்கு இணையானது என்ன சொல்கிறார், நாயோடைய காதை பிடிச்சி இழுத்து பாருங்கள். வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, வவ்வுன்னு ஒரு கடிக்கும், ஊசி போடணும். அது மாதிரி தேவையில்லாத பிரச்சனையிலலாம் நான் நீதி விசாரிக்கிறேன் நியாயம் விசாரிக்கிறேன்னு போகாதீங்க. ஆனால் கர்த்தருக்கு அனுமதிக்கிற, கர்த்தர் சொல்லுகிற பிரச்சனை இல்லை, கர்த்தர் இதில் நீ சும்மா இருக்கக்கூடாது, நீ போயிட்டு அவங்களுக்கு நியாயம் விசாரிக்கணும், போய் கேளு அப்படின்னு சொல்கிற இடத்துல உபவாசத்தோடு போய் கேளு அப்படி, அது வல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்ன்றார். ரொம்ப வருஷமா ஒருத்தவங்க அந்த நுகத்தடியில் இருக்கிற அவன் நுகத்தடி உடைகிறதுக்கு நம்ம ஏதாவது செய்திருக்கிறோமா? அதில் செய்கிற உபவாசத்தில் செய்கிறது தான் உகந்த உபவாசம்னு சொல்கிறார். இந்த உபவாசம் தான் நமக்கு என்ன தருமா? வெளிச்சத்தை தரும். அல்லேலூயா. இந்த உபவாசம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் என்ன தான் இருக்கும்? வெளிச்சம் நமக்கு தரவே தராது. நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் நம்ம உபவாசம் பண்ண கூப்பிடுறார். அதனால தான் மத்தேயு எழுதின 6ஆம் அதிகாரம் 16 சொல்கிறாரு, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது, நம்ம பைபிள் எழுத சொல்லியிருந்தோம், நம்ம என்ன எழுதிருவோம், நீங்கள் உபவாசம் பண்ணினால் சொல்லிட்டார் ஆண்டவர். பண்ணினால் நம்ம ஆளுங்கள தெரியுமா, தெளிவு தெரியுமா, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று கூடுமானால் தான் சொல்லியிருக்குதே. என்னால் இவ்வளோதான் கூடும், வசனத்தை பிடிச்சி பண்ணமால். அதுதான் ஆண்டவர் தெளிவான சொல்லிட்டாரு, வென் யூ ஃபாஸ்ட், இஃப் யூ ஃபாஸ்ட் இல்லை, இஃப் யூ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற, ஃபாஸ்ட் பண்ணாதானே. வென் யூ ஃபாஸ்ட்னு என்ன, ஃபாஸ்ட் பண்ணும்போது ஒழுங்காக உபவாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உபவாசம் பண்ணும்போது நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வரார். அந்த வெளிச்சம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்குது இல்லையா? நம்ம உபவாசத்தை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களை கொடுக்கவே விரும்புகிறார். ஃபாஸ்டிங் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. வாசிங்களா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமென். இந்த வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிப்போமா, முடிக்க போகிறோம். வாசிங்க. மறுபடியும் நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் லைஃப் ஆஃப் லைட், ஜீவ ஒளியை அடைவான் என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படிதானே இருக்கு, ஜீவ ஒளியை அடைவான் என்று, அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. இனி இயேசு அல்லாமல் நம்ம வேற ஏதாச்சும் வெளிச்சம், டார்ச் லைட் வச்சிருக்கிறீங்களா? பார்த்துருக்குறீங்களா? இங்கேருந்து அடித்தா இந்த தேமு, சில பேர் அதையும் செல்லமாக தெமு அப்படின்றலாம் கூப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, எல்லா சுத்தமாக தாளுங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். கோவிட் அந்த டைமில் அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? கொரோனா. அதுக்கே செல்ல பேர் வச்சு கூப்பிட்டவங்களாம் நமக்கு குரோனா அப்படின்வாங்க. அதே மாதிரி தெமு, அதில் காட்டுற லைட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடித்தா அது ஒரு காட்டுது, ஆனால் நம்ம வீட்டில் வாங்கி அடித்தா பக்கத்தில் கூட அடிக்காது. உங்களுக்கு சொல்கிறேன், அந்த லைட்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. மிலிட்ரி லைட், ஆர்மி லைட், ஏன்னா இங்கே அடித்தா அங்கே கேட்கும், அங்கே தெரிகிற மாதிரி. நமக்கு படத்தில் காட்டுறதெல்லாம் பார்த்து ஏமாந்துறாங்க. எப்படி, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அடிக்கிற டார்ச்சு இப்படி அடித்தா பெரிய வெளிச்சம், அதெல்லாம் அடிக்காது. நான் எந்த கம்பெனியும் இது சொல்லலை. நீங்கள் இருளில் நடந்தாலும் வெளிச்சத்தில் நடக்கணும்னா இயேசு உங்களுக்கு வேணும். இயேசு சொன்ன உபவாசம் உங்களுக்கு வேணும். மாயமான உபவாசம் இருக்கக்கூடாது. உண்மையான கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருந்தால் நீங்களும் நானும் இருளில் தடுமாற மாட்டோம். ஏன்னா யோபு என்ன சொல்கிறாரு 12:25,
அவர்கள், அந்த அவர்களை குறித்து வாசிக்கணும்னா பின்னாடி ஃபுல்லாக போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க, அதாவது ஆண்டவரை அறியாதவங்க, ஆண்டவர் வழியில் நடக்காதவங்க, கர்த்தரோட வழியில் நடக்காதவங்க, கர்த்தர் வழியை விரும்பாதவங்க, அவங்க தான் அந்த அவர்கள். யோபு 12:25 இருக்கிற முதலாவது வருகிற அவர்கள். அந்த அவர்கள் என்ன அநீதி செய்கிறவங்க, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத நடக்கிறவங்க, கர்த்தர் தேவையில்லை என்று நினைக்கிறவங்க, நானே எல்லாமே பார்த்து கொள்வேன்னு நினைக்கிறவங்க, எதுவுமே எனக்கு தேவையில்லை, கர்த்தர் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க. அவர்கள் எப்படிப்பட்டவங்களா? வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்களாம். சந்தோஷம் எங்கன்னே தெரியல, தடவிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சமாதானம் எங்கன்னே தெரியல, தடவிட்டு இருக்கிறீங்களா? சுகம் எங்கன்னே தெரியல, தடவிட்டு இருக்கிறேன். வருஷம் பிறந்தா எனக்கு வியாதி வந்துடுது, வருஷம் பிறந்தா எனக்கு அங்கே கூட்டு போகிறாங்க, இங்கே கூட்டு போகிறாங்க, வருஷம் தொடங்கின உடனே எனக்கு எப்படா வரும் எல்லாம் சொல்லி கேட்டிருக்கிறேன். தை பிறந்தா, தை பிறந்துருச்சு, வழி பிறந்துச்சா? அது பிறந்து பிறந்து போயிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஜனவரி பிறந்த எல்லாம் மார்ச்சில் எல்லாம் பச்சை பசேல்னு மாறும். நம்ம வாழ்க்கையில் சீக்கிரத்தை துளிர்க்கணும்னா ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் இருந்ததுன்னா வறட்சியான காலத்தில் நீங்களும் நான் என்ன பண்ணுவோமா? புஷ்டியானவர்களாக இருப்போமா? கனி தரும் விருட்சங்களாக இருப்போம். எப்படிப்பட்ட கனி தரும்? நதியோரமாய் நடப்பட்டவர்களாக இருப்போமா? எப்பவுமே தண்ணியில நினைந்தவர்களாக இருப்போமா? எப்பொழுதுமே செழுமையானவர்களாக எப்போ? வறட்சியான காலத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருந்தா இதெல்லாம் நடக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கணும், வெளிச்சம் வேணும். கர்த்தருடைய வெளிச்சம் வேணும்னா உபவாசம் வேணும். அல்லேலூயா. உபவாசம் கர்த்தருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கும். வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 58:8 வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் வருமா. 10வது வசனம் முடிக்குது, மத்தியானத்தின் பட்டப்பகலை போல வெளிச்சம் இருக்குமா. அப்படி வரணும்னா உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. உபவாசம் யார் சொல்லியே வேண்டாம், இது நமக்கா கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு நேரம். அப்பா, ஐ எம் கம்மிங் அலோன், ஐ வாண்ட் டு பி வித் யூ. நான் உங்களோடு கூட இருக்கணும், தனிமையில் இருக்கணும், உபவாசத்தில் இருக்கணும். உட்கார்ந்து பாருங்க, தடுமாறவே மாட்டோம். ஆண்டவரோட வார்த்தையை துணையாக கொண்டு சொல்கிறேன், கர்த்தர் ஊழியக்காரனுக்கு கொடுத்த அதிகாரத்தோடு சொல்கிறேன், தடுமாறவே மாட்டோம். நம்ம அந்த இருளோடு கூட இடைச்சொருக அது இதுன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்துட்டு இருளுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு வெளிச்சம்னா இருளில் அங்கே இங்கேயும் தடுமாறி தான் நடக்கும். தடுமாறாமல் நடக்க வேண்டுமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா சொல்றார். இந்த உலகம் இருள் தான், ஆனால் ஆண்டவர் சொன்ன நான் ஒளியா இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட ஒளியா இருக்கிறேன்? முதல் 3 நாள்ல இருந்தது தெரியுமா அந்த ஒளி. கடைசி அப்போகலிப்டிக்கா வரப்போற இனி வரும் காலங்கள் நடக்க போற காலத்தில் வரப்போற ஒளி, அந்த ஒளியா நான் இப்பொழுதே உன் வாழ்க்கையில் இருக்கிறேன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒளியா இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உபவாசம் பண்ணும்போது இந்த வெளிச்சம் நல்லா வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு தேவையான வசனம் இப்பயே சொல்லிட்டார் ஆண்டவர். எப்பொழுதெல்லாம் நம்ம தடுமாறுறோமோ நம்ம முதலாவது நம்ம என்ன செய்யணும்? உபவாசத்தில் போயிட்டு, ஆண்டவரே என் வெளிச்சமே, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னவரே, யோவான் 8:12 சொல்லியிருக்கிறீங்களே, நானே வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுக எவனும் இருளில் தடுமாற மாட்டான்னு சொன்னீங்களே, எவ்வளோ வேணும் இருள் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்பா என் வாழ்க்கை இருளாக இருக்குது, என் வாழ்க்கையில் வெளிச்சமாக வாங்க என்று கேட்போமே ஆனால், உபவாசத்தில் உட்கார்ந்து கேட்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? அன்றோட சமூகத்தில் உட்காந்து, அப்பா நான் மனுஷர் காண்கிற விதமாய் நான் உபவாசம் பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு விருப்பமான முறையில் நான் உபவாசம் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னோட மாய்மாலமான உபவாசத்தை நான் இன்றைக்கே விட்டு விடுறேன். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா?
என் மாய்மாலமான உபவாசத்தை நான் இன்றைக்கே விட்டு விடுறேன். கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் சூரியனும் உனக்கு சந்திரனும் உனக்கு ஒளி கொடுக்க தேவையில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலக தோற்ற முதல் 3 நாளில் இருந்த அந்த வெளிச்சம் நமக்கு இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சமாக இருப்பார். இருள் என்கிறது தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு சூழ்நிலை. வெளிச்சம் என்கிறது தேவனுடைய பிரசன்னம் என்கிற ஒரு சூழல். வெளிச்சம் எப்பொழுதெல்லாம் இருக்குதோ அப்பொழுதெல்லாம் வெற்றி தான். வெளிச்சம் எப்பொழுது இருக்குதோ அப்பொழுதெல்லாம் ஆரோக்கியம்தான். வெளிச்சம் எப்பொழுது இருக்குதோ அப்போ எல்லாம் நமக்கு தேவையான நன்மையெல்லாம் கிடைக்கும். இந்த உலகம் தருகிற வெளிச்சம் இல்லை, இயேசு தருகிற வெளிச்சம். இயேசு நம்ம கூட இருந்தால் எப்பொழுதுமே பாதுகாப்பு. இயேசு நம்ம கூட இருந்தால் எப்பொழுதுமே நன்மை. இயேசு நம்ம கூட இருந்தால் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதில் நம்ம தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். சொல்லுவோமா? அப்பா, இன்றைக்கு நான் உபவாசத்தில் வந்திருக்கிறப்பா, அப்பா உமக்கு உகந்த உபவாசத்தோடு கூட வந்திருக்கிறேன் என்று ஆண்டோட கரம் பற்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, அப்பா என்னுடைய இயேசு கிறிஸ்துவே, அப்பா என்னை வெறுமையாக்குகிறேன். அப்பா, வழக்குக்கும் வாதுக்கும் நாங்கள் உபவாசம் பண்ணாமல் தலையை நாணலை போல மாய்மாலமாக குனிகிறதுல அல்ல, அப்பா நீங்கள் சொல்லி கொடுத்த உபவாசத்தில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, மத்தியானத்து வெளிச்சத்தை போல மாறும் என்று சொன்னீங்களே, விடியற்கால வெளுப்பை போல மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்களே, அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில் வருகிறதற்கு உதவி செய்யுங்க. கேட்போமா? உபவாசத்தில் வந்திருக்கிறவங்க கர்த்தரிடத்தில் நம்ம தாழ்மைப்படுத்தி கேட்போம். எனக்கு உங்கள் வெளிச்சம் வேணும்ப்பா. கேட்போமா? ஃபாதர், ஐ நீட் யுவர் லைட், ஐ நீட் யுவர் பிரைட்னஸ், ஐ நீட் யுவர் லீடிங். என் வாழ்க்கையில் நீங்கள் நடத்தணும் அப்பா. தகப்பனே, களைத்து போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன் அப்பா. அநேக முறை தடவி நடக்கிறது போல அப்பா என் வாழ்க்கை இருக்கிறது என்று எத்தனை பேர் காலையில் சரண்டர் ஆக முடியும்? அப்பா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதப்பா. கர்த்தாவே, எனக்கு அப்படி வேண்டாம்ப்பா, நான் தடுமாறக்கூடாது அப்பா. தகப்பனே, வெறி பிடித்தவர்கள் தான் அப்படி தடுமாறுவாங்க என்று யோபு சொல்கிறாரு. யோபு 12:25 சொல்லுது, அப்படிப்பட்டவங்க வெளிச்சத்திலேயே தடவி திரிகிறார்கள் என்று சொல்லுது. எனக்கு வேண்டாம்ப்பா, நான் உங்கள் பிள்ளை, நான் தடவக்கூடாது, நான் தடுமாறக்கூடாது, நான் நிமிர்ந்து நடக்கணும், நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். ஏனென்றால் எங்களுடைய ஹெட்லைட் நீங்கள் தான் அப்பா. தகப்பனே, எங்களுடைய அப்பா நித்திய வெளிச்சமானவர் நீங்கள் தான் அப்பா. தகப்பனே, அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற இருள் எங்கள் மேலே அதிகாரம் இல்லை. நாங்கள் உபவாசத்தில் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுக்கு ஜெயம், எங்களுக்கு ஆரோக்கியம், எங்களுக்கு பலன், எங்களுக்கு வெற்றி, எங்களுக்கு எல்லாமே உண்டு என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஓ தகப்பனே, எங்களை பௌதன ஷலராகபதனமா வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், எனக்கு இந்த நித்திய வெளிச்சம் வேண்டும், எனக்கு இந்த நித்திய வெளிச்சம் வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்ற அந்த நித்திய வெளிச்சம் எங்களுக்குள்ள வேண்டும் அப்பா. தகப்பனே, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்லியிருக்குதே அப்பா. எங்களுக்கு கொடுங்கப்பா. நீங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனம், தடுமாறுகிற கால்கள் எங்களுக்காக, நாங்கள் தடுமாறக்கூடாது என்று இயேசுவானவர் சிலுவை எங்களுக்காக தடுமாறி சுமந்து கொண்டு பண்ணீங்க அப்பா. இன்றைக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம், உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தடுமாறாதபடிக்கு, தடவி தெரியாதபடிக்கு, வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை வெறுமையாக தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க. அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.